கும்பல் பிழைப்பாக வைத்து நடத்தி வருவதை நம்ம பார்க்கிறோம். அதுல நாம கொண்டாட இருக்கக்கூடிய பெருநாளுக்கு இடையூறு செய்த சில செய்திகளை நாம முதல்ல பார்த்தோம். இப்ப வேற ஒரு ரூபத்துல இந்த குர்பானியை தடுப்பதற்கு களமிறங்கி இருக்கிறார்கள். அது என்ன வேற ஒரு ரூபம் அப்படின்னா, கலர் கலரா மாறி வர்றாங்க. ப்ளூ கிராஸ் அப்படின்ற பேர்ல மிருகங்களை வதைக்காமல் தடுப்பதற்காக தனி ஒரு அமைப்பு, மிருகங்கள் மேல ரொம்ப பற்று காதெல்லாம் கொண்டு இவர்கள் ஒரு அமைப்பு ப்ளூ கிராஸ் என்ற பேர்ல, இவர்களுக்கு மிருகங்கள் துன்பப்பட்டா தாங்காது, அவ்வளவு ரொம்ப துடிதுடித்து போய்வார்கள் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனா என்னென்னலாம் பண்றாங்கன்றத பின்னாடி பட்டியல் போடுவோம். அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்த ஹாக்சன் என்ற ஒரு ஆள் என்ன செய்யறாரு, உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் பண்றான். ஒட்டக குர்பானி கண்டித்து ஒட்டக குர்பானி சம்பந்தமா ஒரு ரிட் மனு. அந்த ரிட் மனுவை படிச்சு பார்த்தாலே காரி துப்புவீங்க அவனை. அப்படிப்பட்ட ஒரு ரிட் மனு என்ன அப்படின்னா, பக்ரீத் முஹர்ரம்ல ஒட்டகம் அறுக்கிறாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ரிட் மனுடைய ஆரம்பமே தப்பா இருக்கு. ஏன்னா முஹர்ரத்துக்கு எவன்டா ஒட்டகம் அறுத்தா? எந்த உலகத்துல எந்த நாட்டுல நீ வாழ்ற? உனக்கு உண்மையிலேயே மிருகத்தோட சேர்ந்து மிருகங்களுக்காக போராடி மிருகம் மாறியே உன்னுடைய அறிவு மாறி விட்டதான்னு சொல்லி முதல் கேள்வி அவனை நோக்கி கேட்கிறோம். பக்ரீத்து முஹர்ரத்திற்காக ஒட்டகத்தை ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே பொய். சரி, ஒரு பொய்யை விட்டுட்டான். என்ன செய்யறாங்க, ஒட்டகத்தை என்ன பண்ணாங்க, அதுல அந்த ரிட்மனில் குறிப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஒட்டகத்தை வெயில்ல கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஒட்டகத்துக்கு வேற ஏசி ரூமாடா போட்டு கொடுக்க முடியும்? என்னடா நினைக்கிறீங்க, ஒட்டகத்தை வெயில்ல கொண்டு வராம, அப்ப இவனுக்கு ஒட்டகத்தை பத்தியும் தெரியல. இவனுக்கு ஒட்டகம் என்பது ஒரு பாலைவன கப்பல்னு சொல்லப்படுது. பாலைவனத்துலதான் அது வாழும். பாலைவன சுடுமலனே அது தாங்கும்னா இது தாங்காதா? இந்த வெயில்ல அதுக்கு எம்மாத்தரம் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் ப்ளூ கிராஸ்ல நிர்வாகியா போட்டு வச்சு, ப்ளூ கிராஸ் சார்பா இவன் கோரிக்கை வச்சு ரிட் மனு தாக்கல் பண்றானா, இது ஏதோ மெண்டல் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்த கேஸ் மாதிரி தான் நமக்கு தெரியுதே ஒழிய, இவர்கள் உண்மையிலேயே சிந்தனைவாதிகளாக நமக்கு தெரியவில்லை. அதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த மாதிரி அதுக்கு சாப்பாடு இருக்கா, தண்ணிலாம் கரெக்டா கொடுக்கறது கிடையாது. நீயாடா இதுக்கு இந்த ஒட்டகத்துக்கு தண்ணி நீயா போட்டின, இந்த ஒட்டகத்துக்கு நீயா சாப்பாடு போட்ட, இந்த ஒட்டகம் கழிக்கக்கூடிய மலத்தை எல்லாம் இவன் என்னமோ அள்ளிக்கிட்டு இவன் ஒட்டகம் மேய்க்கிற வேலை பார்த்த மாதிரி நீ எப்படி எழுதலாம்? யாரு ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வரான்னு அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு எப்பூரா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பொழுது நீ போய் உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் பண்ணனா, அப்போ அது முக்கியமான இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரெண்டு கோரிக்கையா. ஒன்னு இதை வாகனத்துல கொண்டு வரணுமா அந்த ஒட்டகத்தை, அதுக்கடுத்து நவீன வதை செய்யக்கூடிய இடத்துல வச்சு அறுக்காம ரோட்ல வச்சு அறுக்கிறாங்க. நம்ம குர்பானியை ரோட்ல வச்சு குர்பானி கொடுக்குறோமா, இதை பொறுக்க முடியல. அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு மத்தியில் இந்த ஒட்டகத்தை அறுக்கலாமா? பொது இடத்தில் வைத்து ஒட்டகத்தை அறுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறான். பொது இடத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, எது எதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ எந்த நாட்டில் இருக்கிற, எந்த உலகத்தில் இருக்கிற? குழந்தைகளும் பெரியவர்களும் பார்க்க கூடாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை பப்ளிக்ல போட்டு சீரியல்ன்ற பேர்ல, சினிமான்ற பேர்ல கூத்தடிச்சு ஆபாசத்தை மக்களுக்கு போதிச்சு கேவலத்தனத்தை மக்கள் மத்தியில பரப்பி கொண்டிருக்கிறான். அதை பொது இடத்துல காட்டுறானே, இதை தடுக்க உனக்கு திராணி கிடையாது. குர்பானி என்ற பேர்ல நாங்க அழகான முறையில அறுத்து ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு அதனுடைய தோல்ல அதை வித்து அதையும் ஏழைகளுக்கு கொடுத்து இப்படி ஒரு மனிதநேய பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது இவங்களுக்கு உறுத்துதுங்க. அப்போ இதுல இருக்கக்கூடியவன் எல்லாம் ஜான் வில்லியம்ஸ், ஹாக்சன் இந்த மாதிரி பேர்ல தான் வர்றாங்க. இப்ப இவங்களும் இந்த சங் பரிவார கும்பலோட கைகோர்த்து விட்டு இவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் என்பது தெரியுது. ஒரு வண்டியில மாடு வியாபாரி மாட்டை கொண்டு போக முடியல, ஆடு வியாபாரம் பண்றதுக்கு ஆட்டை கொண்டு போக முடியல. என்னன்னு கேட்டா ஆடு மாடை வதை பண்றோம்னு சொல்றாங்க. இவனுக்கு உண்மையிலேயே திராணி இருந்துச்சுன்னா, நீ சொல்றதுல இவன் உண்மையாளரா இருந்தானா, எத்தனை மிருகங்களை வதை செய்து கொண்டிருக்கின்றான், அதையெல்லாம் போய் தடுக்க திராணி இருந்ததா இந்த மானம் கெட்டவர்களுக்கு? ஏன் பார்க்கலையா? புரட்டாசி பொங்கல் கொண்டாடுவாங்களா இல்லையா கோவில்கள்ல? புரட்டாசி பொங்கல் என்ன நடக்குது? ஆடு மாடு கோழி
பண்ணி முதற்கொண்டு பலி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி பலி கொடுப்பாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி தலையில தண்ணி ஊத்துவாங்க. அது இப்படின்னு சிலும்புச்சுன்னா ஓகே சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஒரே போடா போடுற. அவ்வளவுதான் போடு. தலையை தூக்குறா, தலையை கவர்லாம் தூக்குறா. அதை வந்து அழகான முறையில் நாங்க அறுப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அறுக்கும் பொழுது அதற்கு வந்து வலியே உணர்வது கிடையாது. அதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமா நிரூபித்திருக்கின்றார்கள். உனக்கு விவரம் தெரியாட்டினா எங்கள்கிட்ட வந்து கேளு. அந்த நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து தர்றோம். நாங்க அதை விட்டு புட்டு ஒரு நிக்க வச்சு ஒரே வெட்டா வெட்டுறாங்க. தலை துண்டா அது தனியா ஓடுது. அது எவ்வளவு துடிச்சு சாவுது தெரியுமா? அது எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறது தெரியுமா? ஒரு கோழியை பிடிச்சி சேவலை பிடிச்சி கொதாலையை கடிச்சு துப்புற, அதுல உள்ள அந்த ரத்தம் உன்னுடைய வாய்க்குள்ள போச்சுன்னா உனக்கு எவ்வளவு பிரச்சனை? அதை கடிச்சு குதுறதுனால அதுக்கு எவ்வளவு பிரச்சனை? இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? மிருக வதைன்றது இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்களா? நாங்க அழகான முறையில் அறுத்து சாப்பிடுறது உனக்கு எரியுதா? ஏன் ரோட்ல போற கோயில் யானை பிச்சை எடுக்கிறது யூஸ் பண்றானா இல்லையா? உனக்கு தைரியம் இருந்தா திராணி இருந்தா கோயில் யானைக்கு எதிராக கேச போடு பார்ப்போம். உச்ச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி கோவில் யானையை வச்சு பிச்சை எடுக்க விடுறீங்களா இல்லையாடா? அதை தடுக்க திராணி இருந்துச்சா உங்களுக்கு? கோவில் யானைகளுக்கு வந்து புத்துணர்வு முகாம்ன்ற பேர்ல லாரியில அடிச்சு ஏத்தி அதை கொண்டு போய் ஊட்டி நீலகிரின்னு சொல்லி கொண்டு போய் இறக்கி விட்டு அதை என்ன பாடுபடுத்தி புத்துணர்வு முகாமுக்கு போயிட்டு வந்த மறுநாளே இவங்க பண்ண கொடுமையில ஒரு யானை செத்து போச்சா இல்லையா ராமேஸ்வரத்துல? இதை தடுக்கிறதுக்கு இந்த ப்ளூ கிராஸ் நாய்களுக்கு வந்து அருகதை இருந்துச்சா? திராணி இருந்துச்சா? இவருக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி யானையை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. யானைகளுக்கு புத்துணர்வு முகாமான்னு சொல்லி ஜெயலலிதாக்கு எதிராக கேஸ் போட்டாங்கன்னா ப்ளூ கிராஸ் எல்லாம் வந்து மஞ்சள் கிராஸா மாறி போயிடும், பச்சை கிராஸ் ஆயிரும், எல்லாம் பீஸ் பீஸா கிழிச்சிருவாங்க. அப்ப அதுக்கு பயந்து சாவுரியா இல்லையா? அப்ப என்னன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்ற ஒரு சென்ஸ் இல்லாமல் இவர்கள் வந்து பொது இடத்துல வச்சு நாம வந்து ஒட்டக குர்பானி கொடுக்கறதுக்கு தடை விதிக்கணுமா? பொது இடத்துல வச்சு எத்தனை மிருகங்கள் வதை செய்யப்படுது எல்லாத்தையும் நீ கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறாயா இல்லையா? மாடுகளை வந்து போட்டு அடிச்சு இழுத்து கொண்டு போகின்றார்கள். அதை தடுக்க உனக்கு திராணி கிடையாது. வயல்ல உழுவுறீங்களே, ஏசி ரூம்குள்ளே உழுவுறீங்க, மாடுகளை வச்சுதானே உழுவுறீங்க. அதை போட்டு என்ன அடிச்சு பின்னி எடுத்து எவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க. அதை தடுக்க திராணி இருந்துச்சா உங்களுக்கு? ஜல்லிக்கட்டுன்ற பேர்ல என்ன அநியாயம் பண்றீங்க? இதை தடுக்க உங்களுக்கு திராணி இருக்கா? ஜல்லிக்கட்டுன்ற பேர்ல மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து மாட்டுக்கு ஊத்தி கொடுக்கிற ஒரே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது விழா என்ற பேர்ல அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ப்ளூ கிராஸ் நாய்கள். இவன் வந்து நாங்க குர்பானி கொடுக்கறது எதுக்குடா, உனக்கு என்னடா வந்துச்சு என்று நாம கேள்வியை கேட்கின்றோம். அது மட்டுமா என்னென்னலாம் வதை செய்யறான்? இவனுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தா கிளி ஜோசியக்காரன் எலி ஜோசியக்காரன் மேல கேச போடுவானா? ஒரு கிளிய பிடிச்சி ஏன்டா இந்த பாடுபடுத்துற? அதுக்கு ஒரு 2 நெல்மணியை கொடுக்கறதுக்கு அதுக்கு வந்து இங்க வா மணிய வா லட்சுமி வா சீட்டெடுன்னு சொல்லி என்ன பாடுபடுத்துற? எந்த ஒரு ஜோசியக்காரனுக்கு எதிராவது இவன் கேஸ் போட்டிருப்பானா? யோசனை பண்ணி பார்க்கணும். ப்ளூ கிராஸ் என்ற பெயர்ல இவங்க என்னென்ன அநியாயம்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். மனுஷனுக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்க, ரோட்ல போற நாய்க்கு எல்லாம் இறக்கம் காட்டுறான். பார்த்தோமா இல்லையாங்க? அம்பத்தூர்ல ஒரு 4 வயது சிறுவன் அஜின் என்ற சிறுவன், அவனை வந்து ஒரு நாய் கட்டிச்சு கொதறி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயம் ஏற்பட்டு 1 வாரத்தில் அந்த பச்சிலம் குழந்தை ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டு மரணிச்சானே. அதுக்காக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அவன் என்ன செய்யறாங்கன்னா நாயை எதிர்த்து என்ன போராட்டம் நடத்துறீங்கன்னு நமக்கு எதிராக அவன் கிளம்புறான். அப்போ வந்து உனக்கு வந்து 4 கால் மிருகம் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் மனிதநேயமா? பச்சில குழந்தைக்கு மனிதநேயம் காட்ட மாட்டீங்களாடா? அடப்பாவே, அப்ப மிருகத்தை எல்லாம் மிஞ்சின மிருகமாகடா நீங்க இருக்கிறீங்க. ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி நாய் கடிச்சு ரேபிஸ் நோயால மரணிச்சிருக்கு, அதுக்கு உனக்கு இறக்கம் காட்ட தெரியல. அதை நினைச்சு உனக்கு மன வேதனைப்படல. உன்னுடைய மனம் என்னதோ நினைச்சு வேதனைப்படுதான். இந்த காட்டப்பாக்கம் ஊராட்சியில வந்து 25 நாயை வந்து விச ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு களமிறங்கி நாயை வந்து இந்த மாதிரி வந்து விச ஊசி, ஏன்னா வந்து பொதுமக்களை கடிச்சு கொதறி கொண்டிருக்கிறது அந்த பகுதியில நாய்.
அப்ப என்ன செய்யறாங்கன்னா, மக்களே மாநகராட்சி ஆளுகளுக்கு காசு கொடுத்து விச ஊசி போட்டு ஒரு 25 நாயை கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியால கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. இதை மோப்ப முடிஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, வேகமா வந்து ஆளுகளோட வந்து மாநகராட்சி அதிகாரிகளோட இறங்கி எப்படி நீ நாயை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி செத்து போன நாயை புதைச்ச இடத்துல போய் தோண்டி அந்த நாயை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த நாய் இப்ப எந்த அளவுக்கு வந்து கேவலமான நாயா இருப்பான், கேவலமான மிருகமா இருப்பான். ஒரு நாயை தான் நாங்க தோண்டி எடுத்திருக்கோம், மீதம் உள்ள 24 நாயை தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு உனக்கு எதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண விவசாயம் இல்லையாடா? குழந்தை மூத்தா போறது உனக்கு பெருசா தெரியல. ஒரு நாய் வந்து மக்களை எல்லாம் கடிச்சு கொதறி வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாய்களை கொல்றது உனக்கு வந்து மோசமா தெரியுது அப்படின்னா, அப்ப இவர்கள் எல்லாம் மனித படைப்பா? யோசனை நமக்கு சந்தேகம் வருது. இவங்க மனித ஜாதி கிடையாது, இவங்க மிருக ஜாதியிலும் கேவலப்பட்ட மிருக ஜாதிகளாக இருக்கின்றார்கள் என்று நமக்கு சந்தேகம் எழும்புகின்றது. அதோட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து உங்களை கடிக்க நாய் துரத்துச்சுன்னா எங்களுக்கு நீங்க போன் பண்ணணும், நீங்க அந்த நாயை அடிக்க கூடாது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. இவனை என்ன செய்யணும்னா, ஒரு வெறி நாயை நம்மளே வளர்த்து இவனை ஓட விட்டு விரட்ட விட்டு கடிக்க விடணும். எவன் நிர்வாகியோ ஓட விட்டு விரட்ட விட்டு கடிக்க விட்டோம்னா, அப்ப நீ ஓடும் பொழுது செல்போன் எடுத்துக்கிட்டு டயல் பண்றியான்னு பாப்போம்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா தெரியுமா இல்லையா? உண்மையிலே இந்த மாதிரி நாய் விரட்டிக்கிட்டு ஓடும் பொழுது செல்போனை எடுத்து டயல் பண்ணி ப்ளூ கிராஸ்ல இருந்து பேசுறீங்களா அப்படின்னு நீ சொல்லி கேட்டுப்பாரு. நீ சரியான ஆளா இருந்தா, நீ சொல்றது உண்மையான இருந்தா, இந்த மாதிரி உன்னைய வந்து ஒரு வெறிநாயை விட்டு கடிக்க விட்டா என்ன ஆகும் யோசனை பண்ண வேணாமா? அப்பதான் இவன் என்ன செய்யணும், எல்லாம் கொசுவத்தி சுருள் விற்கிறவனுக்கு எதிராகவும் குட் நைட் மார்டின் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடத்தினானா? எத்தனை கொசுவை கொள்றது வந்து தானே. அதே மாதிரி வந்து பெருச்சாலியை கொள்றதுக்குன்னு தனி டீம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டீமுக்கு எதிராக களமிறங்கினானா? பன்னியை கொண்டு பன்னியை அறுத்து பன்னியை எப்படி பிடிக்கிறான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பன்னிய அறுக்கிறதுக்கு பிடிக்கிறத பார்த்திருக்கானா இல்லையா? இவன் எந்த நாட்டில் இருக்கிறான்? இவன் அந்த ஜாதியா இருக்கிறனால அவனுக்கு கூடுதலா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்னும் பொழுது நீ வந்து பன்னி பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுமைப்படுத்தி அந்த பன்னியை பிடிக்கிறாங்க, அதை உனக்கு தடுக்கிறதுக்கு திராணி இருந்துச்சா? அப்ப என்னன்னா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாயை புத்திக்கிட்டு சும்மா இருப்ப, நாங்க குர்பானி கொடுக்கறது உனக்கு எரியுதா? அப்படின்னா என்ன, இவன் வந்து திட்டம் திட்டி நம்ம இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் வந்து திட்டமிட்டு செயல்படுகின்றார்கள் என்பது தெரிகின்றது. நம்ம அறுக்கக்கூடிய குர்பானி மட்டும் இவனுடைய கண்ணை உறுத்துது. மற்ற இதே மாதிரி இதை விட மோசமா பல பேர் செய்து கொண்டு, இதெல்லாம் வந்து இது அழகான முறையில அழகா அறிவியல் சொன்ன அடிப்படையில அந்த மிருகத்திற்கு வலி ஏற்படாத வகையில நாம ஹலாலான அடிப்படையில் அறுக்கிறோமே, இது இவனுக்கு கூடாதுன்றான். அதே நேரத்தில் வதை செய்யப்படக்கூடிய மிருகங்களுடைய விஷயத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் டீ குடிக்கிறானா இல்லையா, இவன் மீன் மாத்திரை திம்பானா இல்லையா, வைட்டமின் குறைபாடுனா, அப்ப எல்லாமே செய்யறது எல்லாமே எதிராக தான் செய்வாங்க. செய்து கொண்டு, ஏன்னா நீ பால் குடிக்கிறீல, பால் குடிக்கிறது ஒரு மாடை வதை செய்யறதா இல்லையா? கண்ணு குட்டிக்கு சுரக்கிற பாலை நீ டீ போட்டு குடிக்கலாமா? ஒரு குழந்தைக்கு இருக்கிற பாலை எடுத்து அடுத்து குடிச்சானா ஒத்துக்குருவியா நீனு? அப்போ வந்து அவனுடைய பார்வையில, அதாவது இது வந்து அந்த மிருகங்கள்லாம் படைக்கப்பட்டது நமக்காக என்ற நம்மளுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம செய்யறது கரெக்ட். அவன் கூடாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்க, அப்ப நீ இதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அப்ப இப்படி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நாய்களுக்கு பரிவு காட்டக்கூடியவன் மனுஷனுக்கு பரிவு காட்ட மாட்டான். இந்த நாய்களை முதல்ல ஒழிக்கணும். அந்த வெறி நாயை ஒழிக்கிறது ரெண்டாவது விஷயம். இவங்களை முதல்ல ஒழிச்சாதான் நாட்டில் மனிதநேயம் தலைக்கும். இது எப்படி கொண்டு வரணும்னா, பிரிட்டன்ல கொண்டு வந்தாங்களா இல்லையா, ரோட்ல வந்து வெறி நாய் கடிக்குது குலைக்குதுன்னா அதுக்கு இவன் பிஸ்கட் போட்டு அதை வளர்க்குறாங்க. இவன் நீ சரியான நீ கொண்டு போய் ஓ வீட்டில் ஓ வீட்டில் கட்டி போட, அந்த சொறி நாயை பிடிச்சி ஓ வீட்டில் கட்டி போட்டு வளர்க்க வேண்டியது தானே. பிரிட்டன் மாதிரி இங்க கொண்டு வரணும். பிரிட்டன்ல என்ன சட்டம் தெரியும்ல, எவனா ஒரு நாய் போய் அடுத்த ஆளை கடிச்சிச்சுன்னு வைங்க, அந்த நாயுடைய ஓனரை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த ரோட்ல தெரியக்கூடிய சொறி நாய் வெறி நாய் இவன் தான் அவன் எஜமானன், இவன் தான் பிஸ்கட் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால ரோட்ல போற சொறி நாய் எவனையாவது கடிச்சா இந்த ப்ளூ கிராஸ் நாயை தூக்கி உள்ள வைக்கணும், அந்த நிர்வாகியை உள்ள வைக்கணும். அதை எவனா செத்து போயிட்டான்னு வைங்க, நாய் கடிச்சு, ப்ளூ கிராஸினுடைய மாநில நிர்வாகியை தூக்கி உள்ள வையின்னு சட்டம் போட்டு பாருங்க. இந்த ப்ளூ கிராஸ் நாய்கள் எல்லாம் ஓடி போய்விடும். இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இவர்களுக்காகவே கொண்டு வந்து இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பை வந்து ஒழிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. இவங்களை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனி ஒரு போராட்டமே நம்ம நடத்தி இருக்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நச்சு கிருமிகள் தான் இவர்கள். இதை நீங்க நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றத மக்களுக்கு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.